அம்மா இது என்னம்மா அது? பாலக்காய். பாலக்காயா? பாலக்காய் வச்சு என்னம்மா பண்ணுறது? பாலக்காய் எல்லாத்துக்கும் தெரியும். வேலின்னு மழை காலத்தில் காய்ச்சிருக்கு. சத்தமாக சொல்லனா தான் கேட்கு எங்களுக்கு. வேலியில் மழை காலத்துக்கு தலைஞ்சிருக்கு படத்தலாங்காய். பாலக்காயில் படத்தலாங்காய். அது இந்த பொரிச்சாந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிறத எடுத்துட்டு. உள்ளே என்ன இருக்குது? விதை இருக்குதா? விதையாட்டு இருக்கு. இங்கே எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி இருக்குதுல பஞ்சா? பஞ்சு முத்தனா பஞ்சு இருக்கு. இப்போ காய் விதை தான் இருக்குது. ஓ, அந்த காற்று மாதிரி இந்த பஞ்சு பறக்குமே அப்படி குட்டி குட்டியா? அது வந்து முத்தனா வரும். வெடிச்சு பறந்துருமா? வெடிச்சு பறந்துரு. இப்போ வந்து பிஞ்சு இந்த மாதிரி காயத்தை பொரிச்சு வந்து எடுக்கணும். பிஞ்சு காயத்தை எடுக்கணுமா? எடுக்கணும். எடுத்து உள்ள இருக்கிறத பிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா வெந்தநீர் போட்டு வேக வச்சிருவோம். நல்லா காய வெந்தநீர் போட்டு கொஞ்சம் போட்டு வேக வச்சிருவோம். வெந்தநீர் ஃபஸ்ட்டு வேக வைக்கணுமா? ஆமாம், தண்ணீர் போட்டு வேக வச்சிருவோம். நல்லா. இது எதுக்கு சாப்பிட்றது? தலைவலிக்கு. தலைவலிக்கா? எவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்தாலும் ஒரு 3 வேளை சாப்பிட்டு மத்தியானம் வணக்கி சாப்பிட்டாங்கன்னா அந்த தலைவலி நல்லா போயிடும். எவ்வளோ பெரிய தலைவலியாக இருந்தாலும் 3 வேளை சாப்பிட்ணுமாங்க. ஒரு 3 டைம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடுமா. இப்போ எனக்கு தலைவலி இருக்கிறதுனால எங்கள் அம்மா செய்கிறாங்க. நான் ஏற்கனவே ஒரு டைம் சாப்பிட்டுட்டேன். பட் இது உங்களுக்கும் தெரியப்படுத்தலாமே அப்படின்ட்டு. இது ஏன்னா இது வந்து அம்மா ஃபஸ்ட்டே ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டாங்க. இப்போ அம்மாவுக்கு இந்த தலைவலி பிரச்சனை இல்லை. ஒரு எத்தனை வருஷமா ஆச்சுமா? 1 வருஷமா இல்லையா? 2-3 வருஷமாகவே இல்லையா? அந்த பிரச்சனையே இல்லையா? சாப்பிட்டேன். இது வந்து வேற ஒருத்தர் சொன்னாங்க. அதை வச்சு எங்கள் அம்மா சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ 2-3 வருஷமாக தலைவலி இல்லை. இப்போ அதனால் வந்து சரி எனக்கும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ உங்களில் யாராவது ரொம்ப தலைவலி இருந்து அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மா இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லு. நல்லா பொடி பொடியை கட் பண்ணி வெந்தண்ணியில் தண்ணி ஊற்றி நல்லா உப்பை போட்டு வேக வச்சிருவோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணி இருத்துட்டு வெங்காய மிளகாய் காய் வணக்கிற மாதிரி வெங்காய மிளகாய் அரிஞ்சு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வணக்கி சாப்பிட்டோம்னா நல்லா கொஞ்சம் கச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா முருங்கைக்காய் கீரை வணக்கிற மாதிரி ஒரு கச்சல் இருக்குமா? அதோட கொஞ்சம் கம்மியாக, அதை விட கம்மியாக தான் இருக்குது. நான் சாப்பிட்டேன். அதனால் நல்லா தண்ணியில் வேக வச்சு எடுத்து அந்த தண்ணி இருத்துட்டு அந்த தலையை மட்டும் வணக்கணும். இது பார்க்குறக்கு முள்ளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் இந்த முள்ளெல்லாம் இருக்காது. பார்த்தா அது வந்து கீரை நல்ல பொடி பொடியாக அரிஞ்சிடணும். கீரை வணக்கின மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கையில் இப்போ பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். குத்துற மாதிரிலாம் எல்லாம் ஒரு பார்க்குறக்கு முள்ளாக இருக்கும். இது பேர் பாலச்செடியாம்மா? படத்தலாங்காய். இந்த முள்ளெல்லாம் ஏறிடுச்சுன்னா அந்த பாலை வைப்பாங்கள்ல, அதுதானே அது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலியோரம் ரோட்டோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா கம்பி வேலியில் அதிகமாக இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு நாட்டு வைத்தியம் மாதிரி தான். தலைவலிக்கு ஒரு சிறந்த மருந்து. நானே மறந்துட்டேன். ஆமாம், இப்படி ஒன்று இருந்ததே அம்மாவும் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லணுங்கிறதையே மறந்துட்டாங்க. அப்புறம் சொன்னோன்னே சொன்னாங்க, நம்ம இந்த மாதிரி தெரிஞ்சதை நம்மளே மறந்துடுறோம், யாருக்கும் சொல்கிறதில்ல. அதனாலே வந்து சில பேர்த்துக்கு தெரியாமல் போயிடுது, எல்லா ஹாஸ்பிட்டலாக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லாவே கேட்குது, நிஜமாலுமே நல்லா கேட்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப தலைவலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 வேளை ஒரு 10-20 நாள் அதனோட இதில் ஆமாம் 3 டைம் சாப்பிட்ணுங்களாம்மா. ஒரு மத்தியான டைமில் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து இதை வணக்கி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. தலைவலி இருந்துன்னா அந்த காய் கிடைக்கும் போது ஒரு டைம் வணக்கி சாப்பிடலாம். இது வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. கிடைக்கிறப்போ நீங்கள் அதை சாப்பிட்லாமா. லைட்டாக தலைவலி இருந்தால் கூட இதை வந்து வணக்கி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தலைவலிக்காதுங்களாமா. சரி, ஓகே. எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுமா. ரொம்ப ரொம்ப நன்றி.